லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் கலர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் வணக்கம். வணக்கம் சின்ன. இப்போ இந்த உலகத்திலேயே ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் வடிவேல் சொல்கிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வார்த்தை எப்படி சொன்னாருன்னு தெரியல. இப்போ எல்லா விஷயத்துக்கும் அது வந்து பயன்படுது. நிறைய பேர் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவுன்னாங்க. அது ஏதோ திடீர்னு ஒரு பூமில் வந்துட்டார். எலன் மஸ்க்லாம் ட்ரை பண்ணி வந்தார் அப்படின்னு ஒரு இது வந்தது. இப்போ தமிழ்நாட்டிலையும் அதே நிலை தான் இருந்தது. விஜய் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. வாய்ப்பே இல்லைன்னு, விஜயே நம்பலை, நம்ம தான் ஜெயிப்போம் அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற களம் மாறுறது இன்னுமே யாருமே படத்தில் பார்க்குற மாதிரியே தான் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு மாற்றம் வந்திருக்கு. விஜய் அவர்களுடைய அந்த மாஸ்டர் பிளான், அவர் என்ன பிளான் பண்ணார், எப்படி என்னன்னு தெரியல. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வந்து அமர்ந்துட்டார். அவர் இன்றைக்கி வரைக்கும் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே விமர்சனமாக தான் இருக்குது. ஆனால் மக்கள் மத்தியில் இன்னும் அவருக்கு ஆதரவு அப்படியே தான் இருக்குண்ணா. இந்த விஜயுடைய இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய இந்த மாஸ்டர் பிளான் இல்லை சாதாரண வந்திருக்காருன்னா ஒரு வாய்ப்பு இருக்குமா இதெல்லாம்? இல்லை, இது வந்து நடக்கிற காட்சிகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இது வந்து எல்லாமே ஸ்கிரிப்டடாக இருக்குது. ஸ்கெட்சு போட்டு அப்படியே எழுதி போட்ட கோடு போட்ட மாதிரியே நடக்குது. சர்க்கார் படத்தோடைய காட்சிகள் அப்படியே நம்ம இப்போ வந்து நிஜத்தில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. எல்லாமே பல பேர் இந்த அரசியல் கணிப்புகளை கணிக்கக்கூடியவர்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஜோதிடர்களே பலரும் கூட, ஒரு சிலரை தவிர்த்துட்டு பலரும் கூட வந்து இதை வந்து கணிக்க முடியாமல் தடுமாறிட்டாங்க விஜயுடைய வெற்றியை. அப்போ விஜய்க்கு இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் அவருக்கு சாதகமாக இருக்குன்னு அவருடைய ஜோதிடர், ஆஸ்தான ஜோதிடர் ரதன் பண்டிட் வந்து சொல்கிறாரு. அவர் வந்து இந்த தமிழ்நாட்டோட நிறுத்த மாட்டுக்காப்புல, இந்தியான்றாரு, அப்புறம் உலகன்றாரு, அமெரிக்கா வரைக்கும் போறாப்ல. எனக்கு என்னமோ இப்போ என்னன்னா ட்ரம்ப்போடைய பதவி கூட ஆபத்து வந்துருமோ அப்படிங்கிற அளவுக்கு முதல்ல வந்து கலாச்சிருந்தாங்க. முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது இன்னைக்கு நடந்ததுக்கு அப்புறம் இப்போ எல்லாமே உண்மையா இருக்குமான்னு பயமா இருக்குது. இப்போ அமெரிக்காக்காரெல்லாம் காத்து, நீ என்னையா ஒரு மனசாட்சி வேணாமா, நியாயதரம் வேணாமா? அமெரிக்காக்காரெல்லாம் காத்துக்கிட்ட விஜய் வந்து எப்போ நீங்கள் எங்களை ஆள் வைங்க அப்படின்ட்டு. ஆனால் வந்து சாதகமான சூழல் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இலங்கையிலேருந்து வந்து ஒருத்தர் எம்பி ஒருத்தர் வந்து இங்கே பேசிட்டு போகிறாப்புல, விஜய் இங்கே வரணும் அப்படின்ட்டு. என்ன நடக்குது தெரில. சரி, போகட்டும். இப்போ விஜயுடைய இந்த அரசியல் காய் நகர்த்தல் தனக்கான எதிரி யார் என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அந்த இலக்கை சரியாக, அது மட்டும்தான் இலக்கு அப்படின்னு குறிவைத்து அடித்ததில் அவர் வெற்றி கண்டார். அது சரியா. இப்போ ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க. பார்டரில் வந்து பெரும்பான்மை கிடைக்கல. பார்டரில் வந்து மக்கள் சரியான தீர்ப்பு கொடுத்ததா நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒருவேளை பெரும்பான்மையான சீட் அவர் கிடைச்சிருந்தா அவருடைய அரசியல் போக்கு வேற மாதிரி இருந்திருக்கும், கண்ட்ரோல் இல்லாமல் போய். இப்போ ஒருவேளை அவர் தோல்வி அடைந்திருந்தால் திரும்ப ஒரு சினிமாவுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். அதனால் இப்படி கட்டப்பட்ட கைகளோடு ஒரு ஆட்சி அமையும் போது அவருக்கு எங்கே இப்போ சினிமாவுக்கும் போக முடியல, அரசியலில் பெரிய இடத்துக்கும் போக முடியல. இந்த 5 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும். அதிகாரத்தை அதை வந்து தக்க வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் அவர் சிக்கியிருக்கார். அதுக்கேற்ற மாதிரியான தொகுதிகளோட எண்ணிக்கை கிடைச்சிருக்கு. கூட்டணி கட்சிகளுடைய கட்டுப்பாட்டில் தான் அவர் இருக்க வேண்டியிருக்கு. இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி இருக்குது. இல்லை அது இஷ்டத்துக்கு பாஞ்சி ஓடி இருக்கும். கூட இருக்கிறவங்களுடைய ஆதிக்கம் என்னவா இருந்திருக்கும்னு தெரியாது, மாறி இருக்கலாம். ஆமாம். இப்போ எல்லாத்தையும் பார்த்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி அவர்கள் வந்து இன்ஸ்டா மூலமாகவோ ரீல்ஸ் மூலமாகன்ட்டு ஏகப்பட்ட ரூட் மாஃபியாவுடையன்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்கு நீங்கள் சொல்கிற இந்த ஒரு கேள்வியை நம்ம எடுத்துக்குவோம். இன்ஸ்டா மூலமாகவும் ரீல்ஸ் மூலமாகவும் ஆட்சி அமைச்சார் சொல்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள், இன்ஸ்டாவை பார்த்து நீங்கள் வாக்களிச்சிங்களா? போட்டு போட மாட்டோம். இல்லை, நானும் வந்து இன்ஸ்டா பார்த்து வாக்களிக்கலை. எனக்கு ஒரு மனநிலையில் ஒரு எதிர்ப்போ ஏதோ ஒரு மனநிலை எனக்கு அதுக்கேற்ற மாதிரி தான் வாக்களித்தேன். ஆனால் திமுக சார்பாக சொல்கிறாங்க, இவங்ககிட்ட இந்த மாதிரியான ரீல்ஸு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பயன்படுத்தி தான் இவர் ஆட்சிக்கு வந்தாருன்னாங்க. ஆனால் இது திமுக பண்ணுற அவ்வளோ பெரிய விளம்பரத்தை விடவா தாவேக்கா அதிகமாக பண்ணி? இல்லை, இதை 2 வகை இருக்குது. திமுக வந்து பழமை பேசக்கூடிய அந்த பழைய ஆட்கள்னு வைங்களேன், அவங்களும் இன்ஃப்ளூயன்சரை கூப்பிட்டாங்க, அவர்களுக்கு காசு கொடுத்தாங்க, மீட்டிங்லாம் போட்டாங்க, பெரிய ஆள்களை இறக்குனாங்க, எல்லாம் செஞ்சாங்க. அவங்கெல்லாம் யோக்கியர்கள் கிடையாது. இதில் தாவேக்காவுடைய இன்ஃப்ளூயன்சர் வேறு. அது தன்னார்வம் பண்ணுறானா? அவங்க தன்னார்வலாக பண்ணது ஒன்று, அவங்க போய் சேர்ந்த இடம்ங்கிறது வேறு. இன்னொன்று, இந்த களத்தை வந்து பலரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. திமுக இந்த தேர்தலில் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது 90% மக்களுடைய மனநிலை. முதல் அஜெண்டாவே அதுதான். அந்த அஜெண்டாவை இவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள். அதுதான் உண்மை. இதை ஒருவேளை அதிமுக பயன்படுத்தியிருந்தா, அதிமுகவை பயன்படுத்த விடாம பாஜக வந்து குறுக்குப்படுத்த இல்லை. ஒருவேளை அப்படி பாஜக சேராமல் இருந்திருந்தால் மக்கள் வந்து அதிமுக. இன்னொன்று, மக்கள்கிட்ட பொதுவான மனநிலையில் என்ன ஆகி போச்சுன்னா, திமுக அதிமுகங்கிற ஒரு சலிப்பு மனநிலை வந்துடுச்சு.
அந்த சமயத்தில் மிகச்சரியாக தன்னுடைய இலக்கு திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அப்புறப்படுத்துவது அப்படிங்கிற இலக்கில் விஜய் தெளிவாக இருந்தார். இந்த இடத்துல நாம் தமிழர் ஒரு கோட்டையை விட்டது. அந்த விட்டதுங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதில் வந்து குறுக்க வந்து அவர்கள் தேவையில்லாமல் போய் விஜயை இது பண்ண, அது ஒரு புது கட்சி இலக்க மாற்று. அது இது நம்ம சொன்னாலும் கூட வந்து ரசிக மணலில் இருக்க தம்பிகளுக்கு புரியாது. இலக்கு வந்து சரியாக இருந்தது, அவர்கள் தேர்வு செய்தார்கள். நாம் தமிழர் வளர்ந்ததே திமுகவுடைய எதிர்ப்பில் தான். இங்கே தமிழ் தேசிய திமுக எதிர்ப்பு, திராவிட எதிர்ப்பு, இதுதான். அந்த அடிப்படையை விட்டுட்டு நீங்கள் திமுக கூட இணக்கம்ங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்குறதுக்கான காரியங்கள் எல்லாம் நீங்களே செய்தீர்கள். அந்த அது எல்லாமே வந்து நம்மளே வெப்பன் சப்ளை கொடுத்த மாதிரி, விஜய்க்கு கொடுத்த மாதிரி ஆச்சு. விஜய் ஒரு நாளும் வந்து நாம் தமிழர் சீண்டவே இல்லை. என்னுடைய இலக்கு அதிமுகவே சீண்டல மற்றும் பலர்னு சொல்லி முடிச்சிட்டாப்புல. திமுகவை மட்டும் தான் எதிரியா வச்சாங்க. மக்களுடைய மனநிலையும் திமுக தான் எதிர்ப்பு. திமுக ரொம்ப ஓவரா 2 பேருக்கும் ஒரே எதிரி இருந்தது. அதை வந்து சரியாக அப்போ இங்க மற்றவர்களை தேர்வு பண்ணலான்னு பார்த்தா அங்க வந்து அதிமுக பாஜக இருக்கு, நாம் தமிழர் குழப்படியா இருக்கு. அது திமுக குரலாவும் பேசுது. விஜய் எதுக்கு அடிக்காங்க, விஜய் வந்து தேவையில்லை அப்படிங்கிற ஒரு குழப்பம் இருக்கு. அப்போ மக்கள் வந்து இயல்பாக முடிவு பண்ணுறாங்க வந்து மாற்றம் அப்படிங்கும்போது நாம் தமிழர் மீது வராத நம்பிக்கை வந்து விஜய் மீது வருது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பொதுத்தளத்தில் நம்ம பார்க்குற களத்தில் இருக்க நமக்கு வெறுப்பு அப்பாற்பட்டு நம்ம பேசுகிறோம். என்னடா இவங்க வந்து டக்குன்னு விஜயை வந்து இது பண்ணுற மாதிரி நம்ம விஜயை இப்போதும் எதிர்க்கிறோம். இந்த தமிழ்நாட்டோடைய தமிழ் நிலத்தோடைய அதிகாரம் திரை பிம்பத்தின் பேர் விழுறதுங்கிறது சமூகத்துக்கு நல்லதல்ல அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. ஒரு அரசியல் கருத்து. ஆனால் இப்போ அவர் அதிகாரத்துக்கு வந்தார், அரசியல்வாதியாக ஆகிட்டாரு. நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அவர் அரசியல்வாதி தான் இனிமேல். அதனால் அதை விட்டுருங்க. இப்போது அவரை வந்து இந்த திமுக எதிர்ப்புங்கிற காய் நகரத்தில் அவர் சரியாக பயன்படுத்தினோடைய விளைவு மக்களும் அவரும் ஒரு புள்ளியில் சேர்றாங்க. இதுதான் வந்து முக்கியமானது. அதோடு சேர்த்து அவர்களுடைய இன்ஸ்டா ரீல்ஸு இது எல்லாமே இளைய தலைமுறை குழந்தைங்க எல்லாருக்கிட்டையும் போகுது. அவர் ஏற்கனவே அவருக்குன்னு ஒரு பிம்பம் இருக்குது. சினிமா நடிகர், எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு, நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு தான் இதுக்குள்ளே வரேன் அப்படின்னு எளிதாக ஒரு சினிமாக்காரருக்கு கிடைக்கிற எல்லா வரவேற்பும் கிடைத்தது. எம்ஜிஆருக்கு கிடைத்ததை விட பல மடங்கு கிடைத்தது தான் இப்போ நம்ம காலத்தில் பார்க்குறோம். இந்த திமுக எதிர்ப்பு மனநிலை வந்து பல வருஷமாகவே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. மக்கள் மத்தியில் உண்மையாகவே இருந்தது உண்மைதான். ஆனால் இதுக்கு மாற்றா அப்படின்னு வந்த தேமுதிக வந்து அதிகபட்சம் அவங்களால வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக வர முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க வந்து அதிமுகவோடு சேர்ந்து கரைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நாம் தமிழர் வந்தாங்க. ஆனால் அவங்க இன்னும் அந்த ஸ்டேபிலிட்டி தான் இருக்காங்க. அது மாற்றா நாங்கள் தான் இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அப்படி இருக்கும் இந்த நிலையிலேயே கூட தாவேக்கா வந்து உடனே ஆட்சியை கைப்பற்றுறாங்க அப்படின்னா இந்த 2 தலைவர்களுக்கும் ஏதாவது மாற்றம் இருக்குமா, இல்லை இதை தேர்வு செய்யக்கூடிய மக்கள்கிட்ட இந்த குறை இருக்குதா? அதாவது நீங்கள் 2 விஷயம் இருக்குது. நாம் தமிழரை வேற ஒரு கோணத்தில் பார்க்கணும், தாவேக்கா வேற ஒரு கோணத்தில் பார்க்கணும். நாம் தமிழர் பேசுவது சித்தாந்த அரசியல், தாவேக்கா பேசுவது வெறுமனே திமுக எதிர்ப்பு அரசியல். யார் எந்த அரசியல் பேசினாலும் நமக்கு தேவை ரிசல்ட் தான், அது முக்கியமானது. ஆனால் ஆதரவு நிலைப்பாடு யாரெல்லாம் எடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ நாம் தமிழரில் பயணிக்கக்கூடிய பெருமொழியினர் எல்லாம் நாம் தமிழர்களுடைய அரசியல் கோட்பாடுகளை புரிந்து கொண்டு தாங்கள் தெலுங்கர்கள், தாங்கள் கன்னடர்கள், மலையாளிகள் அப்படிங்கிற அதான் குறைவா இருக்கு. இவர்களை கடந்து பொது தளத்தில் இருக்கக்கூடிய பெருமொழியினர் இருப்பாங்கல்ல, அவர்கள் தங்களுக்கான பாதுகாப்பு கேடயமாக இது நாள் வரைக்கும் திமுக இருந்தது, அதிமுக இருந்தது. அப்போ மாற்றா ஒன்று வருது, அந்த இடம் திமுக வீழ்ச்சி அடைய போகுது அப்படின்னா மாற்று இடம் எதுவாக இருக்கும் அப்படின்னா இயல்பா அவங்க என்ன தேர்வு பண்ணுவாங்க, நாம் தமிழரை தேர்வு பண்ணுவாங்க. இல்ல நாம் தமிழர் வந்து நமக்கு ஆபத்தொன்னு அவன் மனநிலையில இருக்கு. நாம் தமிழர் வந்து ஆபத்து இல்லைங்கிறது இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனா அப்படிதான் பிம்பம் இருக்கு சமூகத்துல, அப்படி பொது தளத்துல பிம்பம் அப்படி உருவாயிருக்கு. அப்போ இதுல பெரிய பிசினஸ் லாபி இருக்கு, வணிக லாபி இருக்கு. இப்போ ஒரு கட்சி அது வந்து அதிகாரத்துக்கு வருதுன்னா வெறுமனே அந்த கட்சியும் மக்களும் கிடையாது, அந்த கட்சியை தூக்கி சுமக்கிறதுக்குன்னு ஒரு அதிகார லாபி இருக்கும்ல, வணிக லாபி இருக்கும்ல. அந்த வணிகர்கள் யாரை தூக்கி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ விஜய் வந்து நமக்கு ஆபத்தற்றவர், விஜய் பொதுவானவர். அவர் ஒரு சினிமா நடிகருக்கு தமிழ்காரன் காசு கொடுத்தாலும் வியாபாரம் தான், தெலுங்காரன் காசு கொடுத்தாலும் வியாபாரம் தான், கன்னடம் கொடுத்தாலும் வியாபாரம் தான். அவர் ஒரு சினிமா நடிகர் நினைப்பாரு தன் படத்தை தமிழர்கள், பச்சை தமிழர்கள் மட்டும் வந்து பார்க்கணும்னு நினைப்பாரு. இல்லை, எல்லாரும் வந்து பார்க்கணும், அரங்கம் நிறையணும், அவ்வளோதான். எனக்கு என் படம் ஓடணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடணும், அவ்வளோதான். இந்த அரசியலையும் நீங்கள் இதை நாம் தமிழர் பேசுகிற தமிழ் தேசிய அரசியலையும் ரெண்டையும் ஒப்பிட முடியும். அப்போ இந்த அரசியலில் கூடுதல் பலம் இருக்குது, மெஜாரிட்டி கூடுதலாக இருக்குது. அப்போ அது இயல்பாகவே விஜய்க்கு சாதகமாக இருக்குது. இது ஒரு வகையான மாஸ்டர் பிளான். அதனால தான் அவர்கள் வந்து இந்த இதுக்குள்ளே வரவே இல்லை. தமிழ் தேசியமும் திராவிடமும் 2 கண்ணுன்னு உருட்டினது இந்த புள்ளியில இருந்தான். உங்களுக்கு தமிழ் தேசியத்தையும் பேசணும்,
திராவிடத்தை நமக்கு தெரிகிறது அவங்களுக்கு தெரியாதா? திராவிடத்துக்கு நேர் எதிரானது தமிழ் தேசியம் அப்படின்னு தெரியாதா? தெரியும். அப்போ அதெல்லாம் செட் ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கிடுறது. அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு சாணக்கிய நீதி தான். நீங்கள் உங்களோட இலக்கு சரி அதிகாரத்தை தான் பிடிக்கணும்னா ஊடையிலெல்லாம் சும்மா இது பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. காரியம் இலக்கு போய் சேரணும், அதுக்கு தேவையான வேலையை செய்யணும். நீங்கள் மாறானீங்க நாங்கள் எல்லாம் சுத்தபத்தமாக எல்லாம் மொத்தம் புனிதர்களாக இருந்தால் தான் நாங்கள் வந்து இதே இதில் போவோம்னா மக்கள் மாற மாட்டாங்க. மக்களுக்கு வந்து மக்களை வந்து எல்லாருமே ஒரு கருணாநிதி காணாது. கருணாநிதி போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாப்புல, எல்லா பயிலையும் கருணாநிதி மாற்றி விட்டாப்புல. காசு வாங்கியா மக்களை கரப்ட் பண்ணுறது, மனநிலையை கரப்ட் பண்ணுறது. அப்போ கரப்டட் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன திருத்துறதுனால என்னால் திருத்த முடியல, நான் உன்னை கரப்டட் ஆகிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ மக்கள்கிட்ட போய் அவர்களுக்கு 100 நாள் வேலை திட்டங்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து நேரடியாக மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய. அதை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறீங்க? இது இப்போ யாருக்கு நம்ம புரிதல் உள்ளவங்ககிட்ட நம்ம சொல்லும்போது வேற, ஆனால் அதை பயனாளிகளாக இருக்காங்கல்ல அவர்கள்ட்ட போய் நீங்கள் வந்து அதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை சொல்லும்போது அவனால் ஏற்புடையதாக இருக்காது. எனக்கு தினமும் ஒரு 100 ரூபா 200 கிடைக்கும், அதை கெடுக்க பார்க்காம பாரு அப்படின்னு தான்ப்பா. ஆனால் நம்ம புரிதலோட இந்த 100 ரூபா 200 ரூபாய்க்கு அவன் வாழ்க்கையில் இருக்காத நீ வந்து 1000 கணக்கான லட்சக்கணக்கான சம்பாதிக்கலாம், அதுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியாது. இப்போ கையில் கிடைக்கிற 200 ரூபா தான். இப்போ நம்மளுடைய அரசு கஜானாலேருந்து அரசு நிதியிலேருந்து இப்போ கூட போகிறாங்களே, ஒரு அமைச்சர் போகிறாருன்னா கூட வந்து இவ்வளோ வாகனங்கள் போதில்லை, அந்த பெட்ரோல் காசுலாம் யார் காசு? நம்மக்கிட்ட இருந்து வரி பணமாக எடுக்கப்படுற காசுல இருந்து தான் போடப்படுற பெட்ரோல், அவர் தங்குற இடம், 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே வந்து எதுலேருந்து. ஆனால் இது மக்களுக்கு வலிக்குமான்னு கேட்டால் வலிக்காது. ஆனால் நீ ஒரு தனிநபர் ஒரு மக்கள்கிட்ட போய் நீங்கள் சட்டப்பாக்கிலேருந்து ஒரு 100 ரூபா எடுங்கலாம் கொந்தளிச்சிருவான். அவன் பாக்கெட்டில் இருந்தால் அவன் 2000 5000 10,000 எடுக்கிறான், லட்சங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் அது அவனுக்கு வந்து தெரியாது, ஏன்னா அது தெரியல, அது எதுவும் மறைமுறையில் போகுது. ஆனால் சட்டப்பாக்கிலேருந்து ஒரு 100 ரூபா எடுத்திங்கன்னா நேரடியாக அதுதான் இந்த வந்து இலவசங்களோ இந்த இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல 100 நாள் வேலை திட்டங்கள் மாதிரி அதில் வர்றது. இப்போ இதை வந்து மாற்றுறதுக்கான காலம் அந்த சமூகம் ஒரு பண்பட்ட அறிவார்ந்த சமூகமாக இருந்தால் இதை வந்து உணர்ந்துக்க முடியும். நாம் தமிழர் பேசுகிற இந்த அரசியல். ஆனால் இந்த சமூகம் ஏற்கனவே வந்து பல நூற்றாண்டுகளாக அடிமைப்படுத்தப்பட்ட சமூகம். அதுக்கப்புறம் திராவிட ஜனநாயகத்தின் பேரில் திராவிட கட்சிகள் சினிமா மோகத்தால் ஊட்டப்பட்டு அந்த மக்களை அதே அடிமை மனநிலையிலே வச்சிருக்கிற சமூகம். இது அத்தனை எளிதாக மாற்ற முடியாது. சீமான் பேசுகிற இந்த கனவுகள்லாம் வந்து ஒரு நீண்டகால காலத்தை எடுக்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சார்ந்தது. ஆனால் சரியானது தான், அதை குறை சொல்ல முடியாது. ஆனால் அதை புரிந்து கொண்டு உள்வாங்கிறதுக்கான மக்களை தயார்படுத்தணும்ல, அந்த மக்கள் இல்லை. இந்த மக்களுக்கு தேவை விஜய் தான். நீ அவங்க 2000 ரூபா தரேன்னாங்க, 2500 3000 முடிஞ்சு போச்சு. இதுதான் அவன் காலத்தில் இருக்கிறவங்க. நம்ம பேசுகிறது அடிப்படை மாற்றம், சமூக மாற்றம், கள மாற்றம். அதுக்கு நீண்ட காலம் எடுக்கத்தான் செய்யும், உடனடி வெற்றி கிடைக்காது. ஆனால் இந்த உடனடி வெற்றி கிடைக்கிறது விஜய்க்கு சாதகமானது. இப்போ இந்த விஜய் 108 பேர் வந்திருக்காங்க, இது காணாது, அதிகாரத்தை தக்க வைக்கிறது காணாது. இப்போ அதுக்கு போட்ட மாஸ்டர் பிளான் தான் வந்து வெறுமனே இந்த இவங்களை வச்சு நம்பிக்கிட்டு இருக்க முடியாது. காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விசிகா வச்சு நம்பிட்டு இருக்க முடியாது. யாராவது அப்போ அதை வந்து நமக்குன்னு இதை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாங்க, அதிமுகவை உடைக்கிறாங்க. மாஸ்டர் பிளான் ஒன்று. அதிமுகவை உடைக்குதா இல்லை தன்னார்வலர்களா வந்து தாவேக்கால வந்து அது எப்படி தன்னார்வலராக நடக்கும்? ஆஃபர் கொடுக்காம கட்சிகள் வந்து ஆஃபர் கொடுக்காம எப்படி நடக்கும்? ஒருத்தன் ஒன்று முன்னாடி பிஜேபி ஆஃபர் கொடுக்கலையா? பிஜேபின்னு ஆஃபர் கொடுத்துச்சு, என்ன ஆஃபர் கொடுத்துச்சு? அவங்களால கொடுக்க முடியாதான்னு கேட்கல. நான் கேட்குறது இன்னைக்கு வந்து தாவேக்கா அதிகாரத்துக்கு போகுது, அப்போ ஒரு ஆசை வரதானே செய்யும். அவங்க நம்ம வந்து அதிகாரத்தில் இல்லை, 5 ஆண்டுகள் அதிகாரத்தில் இல்லை. ஸோ அப்போ இந்த ஜெயிச்சு எம்எல்ஏ பதவி வச்சு என்ன பண்ண, அப்போ உள்ளே போய் சேருவோங்கிற ஒரு 2 பிரிவு உருவாகுது. அந்த 2 பிரிவு உருவாகிறத கொம்பு சீவி விட்டு அதை வந்து கொண்டு வர்றதுக்கு ஒரு பிளான் பி மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார்ல, அவரை வச்சு காய் நகர்த்துறாங்க. இந்த அதிமுகவுக்கு சரியான தலைமை இல்லை, அதனால தான் நாங்கள் வந்து மாற வேண்டியதாக இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி சரியான தலைமை ஜெயலலிதாக்கு அப்புறம் எதுவும் அமையல. சசிகலா வந்தது, ஓபிஎஸ், இபிஎஸ், அதுக்கப்புறம் திரும்ப வெவ்வேறு அணிகளாக பிரிஞ்சது, சிவி சண்முகம், இன்னைக்கு எஸ்பி வேலுமணி, அணிகள் மாறிக்கிட்டே இருக்குது, பிரிஞ்சு. இப்படி தலைமைகள் இல்லாத ஒரு கட்சியின் கீழே செயல்படுவதை விட தலைமையை ஏற்று அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தாவேக்கா கூட உடன்பாடுறதுல எதுவும் தப்பு கிடையாது, நாங்கள் இணைஞ்சிட்டோம் அப்படின்றாங்க. அதான் அதிமுகவுடைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதே மாதிரி உடஞ்சி சண்டையை போட்டு குடிமை பிடி சண்டை போட்டு திரும்ப அதுக்கு மலை பிடி சேர்ந்துக்கிறது, திரும்ப உடைகிறது, இது அதோடைய வரலாறு. இதில் இப்போவுமே வந்து சிவி சண்முகம், வேலுமணி இதெல்லாம் ஒரு அணி பிரிஞ்சு போனாங்களா, இதில் ஒரு டீம், அதில் ஒரு டீம் பிரிஞ்சு பழையபடி போய் செட்டில் ஆகிட்டாங்களா. ஏன்னா அவர்கள் எதிர்பார்ப்போடு போனாங்க, தாவேக்கால போய் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கலாம் அப்படின்னு ஒரு இது போனாங்க. ஏற்கனவே அவர்களுக்கு தேவையான பூர்த்தி கிடைச்ச உடனே இவர்கள் ஆப்ஷனாக தான் வச்சாங்க. இப்போ இந்த ஆப்ஷன்லேயுமே என்ன பண்ணுறாங்க, உடச்சி அவங்க வந்துருங்க, இங்கே அதுக்கான சோஃபாக்களோ செட்டுகளோ ஸ்வீட் பாக்ஸுகளோ என்னாலும் வாங்கிக்காங்க,
இங்கே வந்துருங்க, நாங்கள் அடுத்த இடைத்தேர்தலில் அதை வந்து எங்களுக்கான இடமா மாற்றிக்கிறோம். ஆட்கள்லாம் வந்து சோபான்னு சொல்கிறதுலாம் பார்த்தோம்ல, சோபாலாம் பார்த்தோம், சீட் பாக்ஸுகள்லாம் பார்க்குறீங்கல்ல, இருக்குது தானே. திடீர்னு போகுதான் சோபா, உள்ள வரதான், உடனடியாக எப்படி நடக்குது. ஸோ அதெல்லாம் போகட்டும். அப்போது இந்த மாஸ்டர் பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் வெறுமனே தன்னுடைய கூட்டணி இந்த ஆட்களை வச்சு இந்த தொடராமல் எதிரணியில் இருக்கிற அதிமுகவை உடைச்சி இந்த பக்கம் கொண்டு வர்றது, ஆட்களை கொண்டு வர்றது. ஒன்று பிளான் என்ன, முதல்ல ஒரு 25 பேரை பிரித்து அது ஒரு தனியாக இயங்க வைக்கிறது ஒன்று, ரெண்டாக பிரிச்சிருது, ரெண்டா நாளாக்கிறது. ஆமாம், இப்போ அப்படி பிரித்து பண்ணலான்னு பார்த்தாங்க, அதில் வந்து சிக்கலானது. இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்த பிளானா அந்த ஆட்களையே ராஜினாமா பண்ண வச்சு நம்ம கட்சியில் சேர்த்துடுறது. கட்சியில் சேர்த்துட்டா ஜனநாயகத்துக்கு வந்து இது ஜனநாயகத்தின்படி இல்லை, ஜனநாயகத்தின்படி இல்லை. இது குதிரை பேரம் தான், குதிரைக்கும் தெரியும், பேரம் பண்ணுறவங்களுக்கும் தெரியும். ஆனால் அதிகாரம் இலக்கு, சாணக்கிய நீதி இலக்கு என்னது? அந்த மக்கள் இவங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. 4 எம்எல்ஏ இன்னைக்கு, நாளைக்கு 6 ஆகும், 10 கூட ஆகும்னு வச்சுங்களேன். அந்த மக்களுக்கு ஒரு சலிப்பு கொடுக்காதா? நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கும் போதும் நான் உங்களை தேர்வு செஞ்சோம், ஆனால் நீங்கள் ராஜினாமா பண்ணிட்டு அதே தொகுதியில நீங்களே வந்து நிக்கிறீங்க, நிற்க முடியாது. சின்ன வேற ஆள் நிக்கிறேன்றீங்க, எப்படி நிற்க முடியாதுல்ல. திரும்ப அதே முகத்தோட போய் எப்படி நிற்க போறாங்க? அவர்களுக்கு திரும்ப மறுபடியும் போட்டியிட வாய்ப்பு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. என்ன அடிப்படையில் அவர்கள் ராஜினாமா செய்தார்கள், என்ன அடிப்படையில் அந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்காங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி நாட்களுக்கு கொடுக்கலாமா வேணாமா சீட்டெல்லாம்? திரும்ப சீட்டு கொடுத்தா அது வந்து தொழில் தான் போகும். அப்போ திரும்ப வந்து தவிக கட்சியை சார்ந்தவர்கள் தான் போடுவாங்க. ஏன்னா இடைத்தேர்தல் வந்துட்டுனா அது வந்து ஆளுங்கட்சிக்கு சாதகமானது தான் இருக்கும். அதுவும் இப்போ விஜய்ங்கிற இந்த பிம்பம் இந்த இதெல்லாம் வந்து ஏற்கனவே போட்டாங்க. இப்போ ஒரு தேர்தல் வந்தால் அது விஜய்க்கு மீண்டும் சாதகமாக தான் இருக்கும். இப்போ அந்த தேர்தலில் தான் வந்து மாஸ்டர் பிளான் என்ன, இடைத்தேர்தல் மட்டும் நடத்துவது அல்லது மொத்தமாக ஆட்சியை கலைப்பதற்கான சூழலை, நெருக்கடியை உருவாக்குவது. இப்போ எனக்கு இந்த பொருள் வேணாம் அப்படின்னா வேணான்னு சொல்கிறது ஒரு வகை. அந்த பொருளை வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி நம்ம அமைதியாக இருந்துக்கிடுறது, அதை தொடவே கூடாது வச்சுக்கிட்டு இருக்குது. வேற ஒருத்தர் எடுத்துகிட்டு போகும்போது ஐயோ என்கிட்ட பிடிங்கிட்டான்னு கதறும்போது பொது தளத்தில் ஐயோ பாருங்க அப்பாவி கிட்டேருந்து ஒருத்தர் பிடிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த 2வது வகையான பிளான் படி தான் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டால் அது மீண்டும் விஜய்க்கு சாதகமாகும். ஸோ மீண்டும் பாருங்கள், நம்ம 108 பேர் கொடுத்துருவோம், இவ்வளோ பேர் பெரும்பான்மை வச்சு. ஆனாலும் பாருங்கள், இந்த திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சியை பிடிக்கலான்னு பிளான் பண்ணாங்க. நடந்துருச்சா? ஏற்கனவே தம்பி லாயலாமணி சொன்னது படி நடந்திருக்கு, காரியம் நடந்திருக்கு. எல்லாருமே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. எவ்வளோ வேலையை செஞ்சு விட்டாங்க பாருங்களேன். என்னென்ன வேலையில பார்த்துருக்காங்க பாருங்களேன். எம்ஜிஆரும் ஜெயலலிதாவையும் மன்னிக்குமா, என்ன வேலையை பார்த்துருக்காங்க பாருங்க. விஜய் வர விடாமல் பார்க்கறதுக்கு நம்ம வந்து 2 பேரும் சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு வேலையை அப்படி ஒரு யோசனை பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவர்களுக்கு எவ்வளோ அதிகார பசி இருந்திருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இது நடக்கும்போது இது பொதுத்தளத்தை பரவிட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு இல்லை. அப்போ இப்போ விஜயுடைய ஆட்சி கலைக்கப்பட்டால் அது யாருக்கு சாதகமாகும்? விஜய்க்கு தான் சாதகம். இப்போ தேர்தல் வச்சாலும் விஜய்க்கு கூடுதலாக தான் ஆகும். விஜயோட பேர் டேமேஜ் ஆகி விஜயோடைய ஆட்சி இப்போ 20 நாள் தானே ஆகுது, ஒரு மாதத்துக்குள்ளே முடிய போகுது. அப்போ இதில் ஒன்றும் இல்லை, இன்னும் ஒரு 2 ஆண்டுகள் ஆன பிறகு தான் விஜயால் ஆட்சி நடத்த முடியல, ஐயோ இந்த குதிரை வந்து மண் குதிரை அப்படிங்கிறது மக்களுக்கு புரியும். இல்லை அவர் இப்போ ஆரம்ப கட்டம் தான், இந்த ஆரம்பத்திலே ஆட்சி நடத்த விடாமல் பண்ணிட்டாங்க, எல்லாம் சதிகார பயில்க, அப்போ நம்ம திரும்ப விஜய்க்கே போடணுங்கிற ஒரு நிலைக்கு வரும். அப்போ எப்படி பார்த்தாலும் இடைத்தேர்தல் வச்சாலும் அது விஜய்க்கு சாதகமானது, மீண்டும் ஒரு பொது தேர்தல் வந்தாலும் விஜய்க்கு சாதகமானது. அப்போ 2யுமே விஜய் வந்து எந்த வாய்ப்புனாலும் எனக்கு சாதகமானது தான், அது எது நடந்தாலும் எனக்கு இதுதான். முதல் ஆப்ஷன் 1 வந்து இடைத்தேர்தல், அது அதிமுகவிலிருந்து பிரித்த ஆட்களை மூலமாக வர்ற காலியாகிற தொகுதியெல்லாம் சாதகமாக நம்ம நிலையாக ஆட்சி நடத்துறதுக்கான வாய்ப்பாக ஒரு அந்த இடைத்தேர்தல் பயன்படுத்துறது. அதுவே முடியல அப்படின்னா மொத்தத்தையும் ஆட்சிக்கலை முடிஞ்சு போச்சு, நாங்கள் மறுபடியும் முதல்லேருந்து கோடப்பட்டு மறுபடியும் புரோட்டா சாப்பிட்டுக்கிட்டோங்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நோக்கத்தில் பயணம் நடக்கிற மாதிரி ஒரு தகவல்கள் சொல்கிறாங்க. எது நடந்தாலும் இந்த மக்கள் திரை மயக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் விஜயை தான் தேர்வு செய்வார்கள் அப்படிங்கிற துயரம் தான் நம்ம கண்ணு முன்னாடி தெரிகிறது. நான் நிறைவாக ஒரே ஒரு கேள்வி, ரொம்ப நாள் சந்தேகமாகவே இருந்தது. கட்சிகள் ஒவ்வொன்றும் உருவாகும் போது ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்கு கோட்பாடு இருக்குது, சித்தாந்தம் இருக்குது அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், தாவேகா இருக்கட்டும், நாம் தமிழர் இருக்கட்டும், யாருனாலும் இருக்கட்டும். ஆனால் அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வழி எது அப்படின்னு ஒரு சில கட்சிகள் அதை சரியாக செலக்ட் பண்ணுறாங்க, அவங்க அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. இப்போ இவ்வளோ கட்சிகள் இருக்கும்போது அதிகாரத்துக்கு வர்றதுக்கு உண்மையிலேயே இந்த சித்தாந்தம், கொள்கை, கோட்பாடு இது அவசியமா? இல்லை அதிகாரத்துக்கு வரத்துக்கு எதை வேணாலும் பயன்படுத்துங்க, ஆனால் அதிகாரத்துக்கு வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வழியை நம்ம எடுத்துக்கலாமா?
இல்லை, ஐடியாலஜிக்கலாக பேசணும் அப்படிங்கிறது சரி. அதை புரிந்து கொள்கிற மக்கள் இருக்கிறதும் சரியாக இருக்கணும்ல, அறிவார்ந்த மக்கள். இங்கே தமிழ்நாட்டுடைய அரசியல் பக்கத்து மாநிலத்தில் இருக்க எவனெல்லாம் வந்து நம்மளை பார்த்து சிரிக்கிற நிலைமையில் தான் இருக்குது. சுற்றி எல்லாம் எல்லாரும் சிரிக்கிறாங்க. இங்கே வந்து 4 படம் நடித்தா போதும், சோப்பு ஜிப்பு கண்ணாடி கொடுத்தா போதும், முதல்வர் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. எம்ஜிஆருக்கு பிறகு இந்த ஆரம்பிக்கப்பட்ட இந்த சூழல் இன்னை வரைக்கும் திருந்தலை. இந்த இனம், ஏஐ உலகம், ரோபோட்டிக்கு எல்லாமே கூட மாறினாலும் இந்த திரை பிம்பத்தில் விழுந்து கிடக்கிறது மாறவில்லை. இதை உருவாக்கியவர்களே இந்த திராவிட கூட்டத்தார் தான். அவர்களே இப்போ இதில் பலியாக இருக்காங்க. மீண்டும் மீண்டும் இது வந்து அவர்களுக்கு சாதகமானதான். இந்த மாதிரியான ஒரு சூழல் இருப்பது தான் இந்தியாவை ஆளக்கூடியவர்கள் விரும்பக்கூடிய, இந்தியாவை ஆளக்கூடிய அதிகாரிகள், பியூரோக்ரஸிங்கிற அந்த அதிகார மையங்கள் இதைத்தான் விரும்பும். இதுதான் ஆபத்தற்றது. இந்த இடத்துல ஐடியாலஜிக்கலாக இருக்கிற நாம் தமிழர் மாதிரியான கட்சிகள் வருவது அவர்களுக்கு ஏற்புடையதாக இருக்காது. இப்படி தனித்த அடையாளம் கொண்டவர்கள் வளருவது ரொம்ப கடினமா, அது வளரக்கூடாது. கடினம் இல்லை, வளர விடாமல் பார்த்து கொள்வார்கள். ஒரு எல்லையில் அப்படி இருந்துக்க, அப்போ ஓரமாக இருந்துக்க அப்படிங்கிற அளவில் தான் வச்சுருப்பாங்க. அதை மீறி யார் முடிவு பண்ணும் வளரணுமா வளரக்கூடாதுன்னு? மக்கள் தான் முடிவு பண்ணும். மக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும். ஆனால் இந்த தேர்தல் முடிவில் நமக்கு அந்த விழிப்புணர்வு இந்த சமூகத்துக்கிட்ட இல்லை. அப்படிங்கிற என்ன விழிப்புணர்வு வந்திருக்குன்னா, எங்களுக்கு இவர் தான் தலைவர்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. அவ்வளோதான். இப்போ இவ்வளோ பேர் நம்மளை சுற்றி இருந்திருக்காங்க. அவன் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறான், என்னென்னமோ பெரிய படிப்புலாம் படிச்சிருக்கான், கடைசியில் அவன் வந்து ஒரு சினிமா பைத்தியமாக தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். அப்போ இவர்களுக்காகத்தான் இந்த மக்கள் போராடி, இந்த இவ்வளோ பேரும் போராடி இது பண்ணியிருக்காங்க. இது வந்து வீணானது அப்படிங்கிறத புரிதல் தான் வருது. அப்போ ஐடியாலஜிகள் இங்கே எடுபடவில்லை. இங்கே வந்து திரை பிம்பம் தான் வேலை பார்த்து அதிகாரத்துக்கு வர்றதுக்கான வழியா ஐடியாலஜி. அப்போ இனிமேல் வந்து எல்லாரும் பண்ணலாம்ல. அதான் இனிமேல் என்னமா எல்லாம் வந்து நம்ம உதயநிதி நடிக்க போயிடுவாரு. நடிக்க போகக்கூடியவர் தேர்தலுக்கு அப்புறம் நடிக்க போவார் சொல்லப்பட்ட விஜய் அதிகாரத்துக்கு வந்துட்டாப்ல. அதிகாரத்தில் இருப்போம், முதல்வர் ஆவார் நினைத்த உதயநிதி நடிக்க போறாரு. இதான் நடக்கும். அடுத்து உதயநிதி படங்கள் ஒருவேளை நல்லபடியாக ஓடிச்சு, விஜய் பரவாயில்லையப்பா, விஜயை விட உதயநிதி நல்லா நடிக்காப்ல அப்படின்னு தேர்வு பண்ணலாம். அடுத்து வந்து சீமான் நடிக்க போகலாம். இனிமேல் வந்து திரை வந்து நீங்கள் தரையில் தேடாங்க உங்களுக்கான. ஏன்னா திரை தான் உங்களுக்கு கொள்கை, கோட்பாடு, சித்தாந்தம்லாம் வேலைக்கு இல்லையா? இல்லை, இது இப்படி சொல்கிறது, நம்ம சொல்கிறது வந்து நெகட்டிவாக இருக்குது. இது வந்து எதிர்மறையான விஷயங்களை விதைக்கிறோம் அப்படின்னா. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தோல்வி வரும் தான். திமுக தோல்விகள் நடந்தது, மாறி மாறி நடக்கிறதெல்லாம் தவறானதை ஒருத்தன் செலக்ட் பண்ணுறான்றதுக்காகவே எல்லாரும் அந்த தவறான வழிக்கு போகல. அந்த வழிக்கு போனதில்லை. நான் அது ஒரு எல்எல் துணியாக சொல்கிறேன். நான் அதை வந்து ஆதரிக்கலை. என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களுடைய நிலையிலிருந்து இறங்கக்கூடாது. நம்ம வந்து நம்ம இறுதி வரைக்கும் நம்ம சண்டை செய்வோம், நம்ம எதிர்த்து பேசுவோம். இல்லை, முடிந்த அளவுக்கு இந்த கொள்கையோடு ஒத்து போகிற ஏதாவது ஒரு முயற்சிகளை செய்து அதிகாரத்துக்கான வழியை தேடுறதுக்கான இந்த சோகத்தை நான் சொல்கிறேன். அதான் அதுக்காக விஜய் வந்தது வந்து அதை வந்து சரியாக அவர் ஆட்சி நடத்த முடியாது அப்படின்னு நம்ம இறுதிட்டு நம்ம இப்போ சொல்ல முடியாது. அவர் சிறப்பாக கூட ஆட்சி நடத்தலாம். ஏன்னா விஜயோடைய வரவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் திராவிட பண்ணையார்த்தனம் கட்டி அமைக்கப்பட்ட சாதிய பிம்பங்கள் இது எல்லாமே தகர்ந்துருக்கு. நிறைய சாதாரண பிள்ளைகள்லாம் ஜெயிக்க முடிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து விஜய்ங்கிற ஒரு சினிமா பிம்பம் தான் செஞ்சுருக்கு. பல முக்கிய அமைச்சர் பொறுப்புகள் எல்லாம் வந்து பறையர்களுக்கும் தேவேந்தர்களுக்கும் இந்த மாதிரியான அட்டவணை பிரிவை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, இதெல்லாம் வந்து திராவிட சமூக நீதி, சாதி ஒழிப்பு, வெங்காயம்னு பேசிக்கிட்டு இருக்க திராவிட கூட்டத்தாரில் இல்லை, இவர்களை அடியாட்களாகத்தான் அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். விஜய் ஆட்சியில் அது நடக்குது, சாதாரணமாக நடக்குது. அப்போ இதெல்லாம் ஒரு மாற்றங்கள் தான். யார் யாருன்னு தெரியாத பசங்கள்லாம் பெரிய பெரிய பிம்பங்களை தகர்த்துட்டு அவன் பாட்டு ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. இந்த சில நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. இதை இவர்கள் இந்த சூழலை சரியாக பயன்படுத்தி சிறப்பாக ஆட்சி நடத்தினால் அது சாதகமாக தான் முடியும். ஆனால் மீண்டும் அது வந்து திமுகவுடைய 2.0 3.0 மாதிரி அது பேர் மட்டும்தான் மாறி இருக்கு. ஸ்டாலின் சொன்னார் அடுத்து 2.0 ஆட்சின்னு. அந்த 2.0 ஆட்சி அது விஜய் ஆட்சியாக இருந்துடக்கூடாது. ஆமாம், அதில் வந்து அவர்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமானது. எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு பொதுவான பார்வையாளராக பார்த்தால் நல்லாட்சி கொடுத்தால் பாராட்டலாம். இல்லை தவறானது அறிஞ்சுன்னா இது மீண்டும் வந்து மக்களுடைய மனநிலை மாறும். அப்போது விஜய் சொதப்பலாக ஆட்சி கொடுக்கிறார் எனில் அப்போது மக்களுக்கு தேர்வு செய்கிறதுக்கான பரவாயில்ல, இப்போ விஜய் சரியில்லை, சீமான் அவர் பேசுறது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம்ங்கிற எண்ணம் அப்போது ஆப்ஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. இப்போ இந்த விஜய் ஆட்சி நடத்த போகிற லட்சணத்தின் மூலமாகத்தான் தமிழ்நாட்டுடைய அடுத்த கட்ட அரசியலே வந்து மாற்றம் வரும். இனிமே விஜய் ஆட்சி நடத்த போகிறதும் அதை எப்படி கொண்டு போகிறாரு அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. அவர் ஜெயலலிதாவுடைய பலிசித பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார், பேச மாட்டார். அந்த மாதிரியான இதுபடி தான் நடக்க போகுது. நீ ஆட்சி பவர் சென்டர் யார்,
பவர் சென்டரை இத்தனை எளிதில் நெருங்க முடியாது. இப்போ சீமான் இருக்காரு, மற்றவர்கள் இருக்காரு, அணுகிறதுக்கான எளிதானதாக இருக்குது. இப்போ அணுகிறதுக்கே நீங்கள் 4-5 இதை வந்து பேரிகேடு தாண்டி தான் போகணும். இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த வரப்போகிற இடைத்தேர்தல் விஜய்க்கு சாதகமானது. ஒருவேளை ஆட்சி கவிழ்க்கப்பட்டு பொது தேர்தல் வைத்தாலும் அதுவும் விஜய்க்கு சாதகமானது தான் என்பது சோகமானது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.